ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 ரியால் கடையில் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுதி அரேபியா மஜ்மா நகரத்தில் கேஎஃப்சி பக்கத்தில் இந்த கடையை உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ இந்த கடையில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நாம் இன்றைக்கி பார்த்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். வந்து 11 ரியாலுக்கு போட்டிருக்காங்க. 5.75. இது வந்து 7.95. பார்த்தீங்கன்னா 5.95. இது நினைக்கிறேன் 7 ரியாலுக்கு மற்ற ஷாப்பில் விற்கிறாங்க. பாஸ்தா மேக்ரோனி இருக்குது. இதுவும் வந்து 5.75. ஓகே, இது வந்து பிஸ்கட் செக்ஷனில் 10, 9, 5 ஒரு 12 எடுத்தோம். அப்படி கேட்டால் சம்டைம் இங்கே வீடியோ பண்ணுறது வந்து சம்டைம் அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ 12 எடுத்துக்கொண்டோம். பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இருக்குது இந்த இடத்துல, பாட்டில்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து 5.95, 5.75. பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்றதான் நம்மளோட நினைப்பாடு. இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 11.75 ரியாலுக்கு போட்டுக்கிறார். வீட்டுக்கு தேவையான கப்ஸ் ஐட்டங்களை பார்க்கலாம் இந்த இடத்துல. சிலது வந்து 5.75க்கும் போட்டிருக்கு, சிலது வந்து 11.75. இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தேவையான ஒரு ஐட்டம் தான் இது. வீட்டில் ஏதாவது நார்மலாக ஹீட் பண்ணணும்னு சொன்னால் இது கண்டிப்பாக தேவைப்படுது. இது வந்து நினைக்கிறேன் 5 ரியால் நினைக்கிறேன். ஷோயிங் கம் இருக்குது. இது வந்து மற்ற கடைகளில் 15 ரியால், இங்கே வந்து 11.50 போட்டிருக்காங்க. நோவா வெகேஷன் போகிறதா என்னென்னு சொன்னால் இங்கே வந்து இது மாதிரி சாக்லேட் வந்து வாங்கலாம். 11.50. மற்ற கடைகளில் பார்த்திங்கன்னா 12, 13 ரியால் மாதிரி வரும். பிக்கான் செக்ஷன் எல்லாமே 11.50. இது வந்து 5 ரியாலுக்கு போட்டிருக்காங்க. 180 கிராம். இந்த ஏரியாவில் ஃபுல்லாக வந்து 5.75க்கு சின்ன பாத்திரங்கள் வச்சுருக்குறாங்க. என்ன ஐட்டம்னு தெரியல, பட் வந்து எல்லாமே கிளாஸ் ஐட்டம். கிளாஸ் அதே மாதிரி பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பனை ஓலையால் செஞ்சுருக்குறேன்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்வீட் ஐட்டங்கள் போட்டுருந்தாங்க. இது நம்ம புட்டை விற்கிறது, நான் விற்கிறதுக்கு எடுக்கிற ஐட்டம் நினைக்கிறேன். பனை ஓலையால் தான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சவுதி அரேபியாவில் கிடைக்குது என்று சொல்வது ஆச்சரியம்தான். ஸ்வீட் போட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம் இருக்கலாம். செக்ஷனில் பார்த்திங்கன்னா ஃபுல் வந்து டாய்ஸ் செக்ஷனாக இருக்குது. குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் ஐட்டம் இங்கே பார்க்கலாம். 11.50. அதே மாதிரி 5.75. நிறைய ஐட்டங்கள் வந்து 11.50 தான் போட்டிருக்கிறாங்க. திறக்கக்கூடாது போட்டிருக்காங்க. தாராமட்டு இருக்குது.
சின்ன குழந்தைகளுக்கு தேவையான ஒரு எனக்கு எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஃபோன் மாதிரி ஒன்று. பறக்கிற ஹெலிகாப்டர் இது வந்து 10 ரியாலுக்கு நான் வாங்கியிருந்தோம். இது வந்து 11.50 இது போட்டிருக்கிறாங்க. நினைக்கிறேன் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது நினைக்கிறேன். அதனால் 11.50 போட்டிருப்பாங்க. கார்ஸ் இருக்குது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே சாக்ஸ் ஐட்டங்கள் பார்க்கலாம். ப்ரைஸ் என்ன தெரியல, நினைக்கிறேன் இது 5.75 தான் இருக்கும். ஃபுல் சாக்ஸ் ஐட்டம், லேடிஸ், ஜென்ட்ஸ், அதே மாதிரி சின்ன குழந்தை, பெரியவங்க எல்லாருக்கும் மாதிரியான சாக்ஸை இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்லீப்பர் இருக்குது, காலணிகள். இந்த ஸ்லீப்பரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11.50. சின்ன குழந்தையோட பெரியவங்களோட எல்லாத்தையும் இருக்குது. எல்லாமே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11.50 தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் வெஸ்ட் இருக்குது, உள் பனியன்கள் இருக்குது. இந்த செக்ஷன் உள் பனியன். இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையோட ட்ரெஸ் இருக்குது. அதே மாதிரி சவுதி பெண்கள் அணிகிற நிகாப் இருக்குது இந்த இடத்துல பார்க்கலாம். நிகாப்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே சவுதிகள் அணிகிற ஆடைகளை வந்து போட்டு தான் இது தலைக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது தலையில் அணிகிற ஒரு இதுதான். இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11.50. அது மாதிரி பெல்ட் இருக்குது, ஜுப்பாக்கு நிற தொப்பி, எந்த ஐட்டங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். அது மாதிரி இந்த செக்ஷனை பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஆடை செக்ஷன். இது வீட்டில் அணிகிற மாதிரியான ஆடைகள் தான் இங்கே பார்க்கலாம். இது வந்து வீட்டில் அணிகிற நைட்டி மாதிரியான ஆடைகள் தான் இங்கே போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து 11.50. இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களுக்கான டிஷர்ட் ஐட்டங்களும், அதே மாதிரி கீழ்பாவாடை, அதே மாதிரி ஜீன்ஸ், அந்த ஐட்டங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த ஆடைகளோட ப்ரைஸும் வந்தது 11.50 ரியாலுக்கு இந்த இடத்துல வாங்கலாம் தான் பார்க்குறீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு இந்த மாதிரி உடுப்புகள் வாங்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட, விளையாட்டு சம்மந்தப்பட்ட ஆடைகளை இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கலாம். இதுவும் வந்து 11.50 ரியாலுக்கு தான் போட்டிருக்கிறாங்க. ஜீன்ஸ் இருக்குது, டிஷர்ட் இருக்குது, அதே மாதிரி ஷோர்ட்ஸ் இருக்குது. எல்லா விதமான ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஆடைகள் அந்த இடத்துல பார்க்கலாம். அதே போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் குப்பை தொட்டிகளை வந்து உங்களுக்கு பார்க்கலாம். இது வந்து 11.50, அதே மாதிரி 5.75. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் விதவிதமான ஷாம்பூஸ் இருக்குது. ஷாம்பூவில் வந்து 1 லிட்டர் ஷாம்பூ இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு ஒரிஜினல் குவாலிட்டின்னு தெரியல. ஆனால் 5 ரியாலுக்கு போட்டிருக்கிறாங்க. இது வந்து உடுப்பு கழுவுற லிக்விட் சோப். இது வந்து ஆடை மணக்கிறதுக்காக வேண்டி போட்டுருவாங்க லிக்விட். இதெல்லாம் வந்து இந்த இடத்துல 4.95, 5.75 போட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோப், லிக்விட் சோப்பு பார்க்கலாம் இந்த இடத்துல. இதுவும் வந்து அதே மாதிரி ப்ரைஸில் தான் போட்டிருக்கிறாங்க. இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா சோப் பவுடர். இது வந்து நாம் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது தான். இது வந்து வித்தியாசமான பிராண்டில் இந்த இடத்துல பார்க்கலாம். ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது, டைட் இருக்குது, ஏரியல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஐட்டங்களில் வந்து சோப் பவுடர், அதே மாதிரி சோப் லிக்விடை பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் பேப்பர் கப், அதே மாதிரி பிளாஸ்டிக் கப்,
இது ஒரு பண்டல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது காஃபி குடிக்கிறதுக்கான பேப்பர் கப் இது வந்து எல்லாம் 2 ரியாலுக்கு போட்டிருக்கிறாங்க. 2.75 நினைக்கிறேன், 2.95க்கு போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற எல்லா பிளாஸ்டிக் கப் அதே மாதிரி பேப்பர் கப்பலும் வந்து இந்த ப்ரைஸில் வாங்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து கிச்சனுக்கு தேவைப்பட்ட ஐட்டங்களை வந்து அதையும் போட்டிருக்கிறாங்க. வித்தியாசமான ப்ரைஸில் இருக்குது, 5, 10, 20ன்னு சொல்லி டிஃப்ரெண்டான ப்ரைஸில் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கிறாங்க. அதையும் தேவைப்பட்டவங்க வந்து இந்த ஷாப்புக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வாங்கலாம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மஜ்மா நகரத்தில் கேஎஃப்சிக்கு பக்கத்தில் தான் இந்த ஷாப் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் தாராளமாக 5 ரியால்ட்ட ஐட்டங்களை உங்களுக்கு அள்ளிட்டு போகலாம். இதெல்லாம் வந்து பேஸ்ட்ரி ஐட்டத்துக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. பேஸ்ட்ரி வேலை பார்க்குறவங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து இது ஃபலாஃபில் பண்ணுற டூல் தான் இதுவும் வந்து நினைக்கிறேன் 5.75க்கு போட்டிருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வாங்கலாம். அதுதான் இந்த சவுதி அரேபியாவில் 5 ரியால் கடையில் இருக்கிற ஸ்பெஷல் விஷயமே அதுதான். இந்த கடையில் இருக்கிற பொருட்களை வந்து பிராண்டட் ஐட்டம்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இல்லை, இது வந்து சைனாவுடைய ஐட்டங்கள் தான் இது ஃபுல்லாக இருக்கிறது. அதனால் இந்த ஐட்டங்களை வந்து நமக்கு பிராண்டட்னு சொல்ல முடியாது. ஏதோ நமக்கு வந்து கம்மி ப்ரைஸில் ஏதாவது வாங்கணும்னு சொன்னால் இந்த 5 ரியால் கடைக்கு வாங்க, தாராளமாக